வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மகா சிவராத்திரியை பற்றி தான் சிறு விளக்கம் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ விசுவாசி மாசி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் பிப்ரவரி 15, 2026 இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அதாவது வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த மகா சிவராத்திரி அனைத்து ஜாதகர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடியது. இந்த மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயிலுக்கு சென்று கண்விழித்து சிவன் ஆராதனையில் கலந்து கொண்டால் ஜாதகர்களுடைய பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதேபோல் இந்த திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனையால் தவித்து கொண்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு ஜாதகருக்கும் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை இந்த பிறவியில் நடக்குது. அதிகப்படியான கஷ்டத்தை சிவபெருமான் கொடுத்துருந்தாருன்னா இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த பிறவியில் இந்த கஷ்டங்கள் போதும், மீதி கஷ்டங்களை அடுத்த பிறவியில் இறைவா என்று வேண்டினால் கண்டிப்பாக இந்த பிறவியில் இருக்கும் இந்த சோதனைகள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பை அந்த எம்பெருமான் சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார். அடுத்த பிறவியில் மீதி பாவங்கள் தொடர ஆரம்பிக்கும். இந்த பிறவிலேயே மொத்த பாவங்களையும் தொலைத்து விட்டால் அடுத்த பிறவியில் மோட்சம் கிட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இல்லை நல்ல செல்வ சிவமானாக வாழக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய மனத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் வேண்டுதலை வைத்து அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி மகா சிவராத்திரி, 14ஆம் தேதி சனி மகா பிரதோஷம், அதே போல் 16ஆம் தேதி அபிஜித் முகூர்த்தம், திருவோண விரதம் கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த மகா சிவராத்திரிக்கு விசேஷ சக்தி, அபூர்வமான சக்தி உண்டு. முன்னும் பின்னும் 2 அபூர்வ சக்திகள் நிற்க நடுவில் இந்த மகா சிவராத்திரி பிறக்குது. அதனால் ஜாதகருடைய கோரிக்கைகள் 100% நிறைவேறும். ஏன்னா அன்று வேற முழுவதும் அமிர்த யோகம் தான். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் மிக எளிதில் நிறைவேறும். அதனால் இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.